ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எஸ்பிஓவில் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு நியூவாக மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி டெஸ்டிங் பர்பஸ்க்காக க்ளவுட் ஸ்டோரேஜை வந்து நம்ம லாகின் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொடுத்த அதே ஸ்டாஃப் ஐடி அண்ட் அதே பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்ட் மறந்துட்டு அப்படின்னா நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நியூ பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் எஸ்பிஓ போர்ட்டலில் உங்களுடைய ஐடியை வந்து ஓப்பன் பண்ணலாம். கரெக்டான ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ எந்த ஐடிக்கு நீங்கள் டாஸ்க் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் எஸ்பிஓ கிளவுட் அசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி இந்த ஐடிக்கு எஸ்பிஓவில் கொடுத்த அதே ப்ரொஃபைல் ஐடி அண்ட் அதே பாஸ்வேர்ட் தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேறு பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை பண்ணிக்கோங்க. இல்லை அதே தான் கொடுத்துருக்கீங்கனாலும் ஓகே, ப்ராப்ளம் இல்லை. எப்போவுமே சரி, நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணுற ஆப்ஷன் கேட்குது அப்படின்னா மேக்ஸிமம் சேவ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சப்போஸ் எஸ்பிஓக்கு கொடுத்து அதே பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துருக்கீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க, இஷ்யூஸ் இல்லை. ஸோ எப்படி க்ளவுட் ஸ்டோரேஜ் நான் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை, எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிற மெம்பர்ஸ் வந்து என்னுடைய சேனலில் அது ஓப்பன் பண்ண வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து மைக்ரோ டாஸ்க் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு எப்படி க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டாஃப் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து இல்லை லாகின் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணால் லாகின் ஆயிரும். ஓகே, நான் ஆல்ரெடி லாகின் பண்ண அதே ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். சப்மிட் ஆனதும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம கோ டு டேஷ்போர்ட், ஸோ இந்த பேஜில் தான் நம்ம பண்ணணும். சேவ் ஆப்ஷன் மேலே கேட்குது. மேக்ஸிமம் சேவ் பண்ணாமல் இருக்குது நல்லது. நீங்கள் எஸ்பிஓ கொடுத்த அதே ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு தான் நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கீங்கன்னா சேவ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. இல்லைன்னா சேவ் பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா வந்து இது சேவ் ஆயிரும். நீங்கள் எஸ்பிஓ ஐடியை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால தான், வேறு எந்த பர்பஸ்க்காக இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ்னு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை டச் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் பப்ளிக் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரைவேட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரைவேட் வந்து உங்களுடைய ஓன் பர்பஸ்க்கு மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. பப்ளிக் தான் நம்மளுடைய ஒர்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஸோ அதை டச் பண்ணுங்கள். ஸோ இதில் கேட்டிருக்கு பார்த்தீங்களா, அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு. ஸோ இதில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பைமோட் ஆப் ஸ்மார்ட் ஆப்குள்ளே போகணும். ஸ்மார்ட் ஆப்பில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனாக பார்க்கணும். ஸோ எப்போ டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக பார்க்கணும். ட்ரைனிங் டாஸ்கில் போயிட்டு டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போங்க. ஸோ அதில் போயிட்டு இதில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸோ மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து 16 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 16 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு ப்ளே ஆகுது. இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு யூடியூப்லேயும் இருக்குது. ஓகேவா, ஸோ அதில் போயிட்டு ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை என்னுடைய வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, ஸோ எதுனாலும் கரெக்டாக பண்ணுங்கள். இதிலே கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2ன்னு. பை மோட் ஸ்மார்ட் ஆப்பில் ஃபஸ்ட்டு போகணும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஒரு கேட்டகரியை செலக்ட் பண்ணணும், அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸோ அப்புறம் அங்கேருந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனாக காப்பி பண்ணணும். ஸோ இங்கே கொண்டு வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் 1 by 1 ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜில் தான் கொண்டு போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பைமோட் ஸ்மார்ட் ஆப் தான் ஃபஸ்ட்டு போகணும். பைமோட் ஸ்மார்ட் ஆப்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பைமோட் ஸ்மார்ட் ஆப் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்ளைன்ட்டேருந்து லிங்கு கேட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கை பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ வந்து டிஸ்க் வாஷ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். சம்டைம்ஸ் இது கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா அகெயின் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேர் ஒரே டைமில் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய எரர் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் டைட்டில். ஓகேவா, இதுதான் டைட்டில். இது வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் இது. ஸோ அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதுதான் டிஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, டைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து 5 words குறைஞ்சது இருக்கணும். ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி எடுக்க வேண்டாம். சில இதில் டைட்டில் வந்து 10 words 15 words அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்லை.
ஒரு 4 வேர்ட்ஸ் 5 வேர்ட்ஸ் 6 வேர்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி. ஓகே, மினிமமாக ஒரு 5 இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு வேர்ட் கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து 10 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும்னு சார் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ எப்படின்னா நம்ம டைட்டில் அண்ட் இந்த பிக்சர், ஸோ இதெல்லாம் ரெண்டும் தெரிகிற மாதிரி தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஒரு சில இடத்துல டைட்டில் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த பிக்சர் வந்து பாதி கட் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த டைட்டிலை வந்து அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். ஓகேவா? டைட்டிலை அப்படியே நான் காப்பி பண்ணியாச்சு. ஸோ காப்பி. இதில் நம்ம வந்து க்ளவுட் ஸ்டோரேஜில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் அப்லோட் ஃபைல் கொடுக்கணும். சரியா? அங்கே டைட்டிலில் காப்பி பண்ணால் அதை அப்படியே நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம், எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாம் வேணும்னு வேண்டாம், மினிமம் 10 இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதில் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, நான் இவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கேன், காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சூஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லும்போது மைக்ரோ டாஸ்க் அந்த ஒர்க்குக்காக தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம ஃபைலை சூஸ் பண்ணணும். நம்ம கேலரியில் இருக்கும், நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் அது நம்ம கேலரியில் இருக்கும், அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு வரணும். சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சப்மிட் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்களா, ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிட்டு. ஸோ என்னுடைய டைட்டில் இருக்குது, என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான். இது வந்து நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து அடிக்கடி மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் அல்லது 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி அவங்க வந்து இதை வந்து டெலீட் பண்ணிடுவாங்க மானிட்டர் பண்ணதுக்கப்புறம். ஓகே, பப்ளிக் ஃபைல் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். ப்ரைவேட் வந்து அவங்க அசசபிள் கிடையாது. நம்ம ஓன் ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். பட் அது யூஸ் பண்ணாமல் இருக்குது நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த கிளிப் போர்ட் மாதிரி. ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிரும், இதை கொடுத்தா டெலீட் ஆயிரும். ஸோ அதனால் தப்பு பண்ணிட்டீங்கன்னா டெலீட் பண்ணிவிட்டு அகெயின் பண்ணுங்கள், இல்லைன்னா இதை கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்தா உங்களுக்கு காப்பி ஆகிட்டு. இனி நம்ம எஸ்பிஓ நோட் போர்ட்டலில் போயிட்டு சப்மிட் பண்ண வேண்டியதுதான். எஸ்பிஓ போர்ட்டலில் போயிட்டு டுடே டாஸ்க் பேஜில் போயிட்டு கோ டு டாஸ்க் ஆல்ரெடி நம்ம பண்ணதான், டைமிங் ஓடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த டைமிங் முடிஞ்சது. ஸோ கோ டு டாஸ்க் பேஜ் கொடுக்கலாம். ஸோ அதில் நம்ம நேம் அண்ட் ஸ்டாஃப் எடி ஷோ ஆகும். கீழே வந்து சர்வீஸ் ப்ராடக்ட் டைட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே நம்ம காப்பி பண்ணலாம். ஸோ அதே டைட்டில் தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அகெயின் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி. ஓகே, என்டர் இமேஜ் யூஆர்எல் கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே காப்பி பண்ணோம்ல க்ளவுடில். ஸோ அது ஜஸ்ட் அகெயின் நான் கிளிக் பண்ணுறேன். காப்பி ஆயிடுச்சு. பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆர் யூ லைக் திஸ் ப்ராடக்ட்? எஸ்னா எஸ் கொடுக்கலாம், நோனா நோ கொடுக்கலாம். அது உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் தான். ஆர் யூ ஆல்ரெடி யூஸ் திஸ் ப்ராடக்ட்? எஸ். கிவ் யுவர் ரேட்டிங் ஆன் திஸ். இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுடைய ரேட்டிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து 3 கொடுக்குறேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலன்னா ரேட்டிங் கம்மியாக கூட கொடுக்கலாம். ஏன்னா நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா 5 கூட கொடுக்கலாம். அது உங்களோட ஓன் தான். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு பை திஸ் ப்ராடக்ட்? எஸ். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு ஷாப் ஃப்ரம் பை மோட்? எஸ். இதுவும் உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் தான். ஸோ இதில் கொடுக்குற எல்லாமே உங்களுடைய ஓன். ஓகேவா? அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாகவும் பை மோட் ரிலேட்டடாகவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது கிவ் அ ரேட்டிங் ஆன் பை மோட் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பை மோட் அப்ளிகேஷனுக்கு நான் வந்து ஒரு 4 ரேட்டிங்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ எல்லாமே கொடுத்துட்டேன்னா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்டேன். நான் செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்ததும் டாக் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிடுச்சு. அடுத்தது 110 ஷோ ஆகுது. ஸோ நம்ம இப்போ போயிட்டு பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணலாம். இன்றைக்குள்ள டேட்டு. ஓகேவா? அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு. 500 rupees வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு.
அதே மாதிரி டாஸ்க் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணலாம். ஸோ இன்றைக்குள்ள டேட் வச்சு நம்மளுக்கு வந்து 500 ருபீஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஆட் ஆகுது. ஸோ இப்படி தான் மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி அந்த நியூ மைக்ரோ டாஸ்க்கை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எஸ்பிஓவில் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு நியூவாக மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி டெஸ்டிங் பர்பஸ்க்காக க்ளவுட் ஸ்டோரேஜை வந்து நம்ம லாகின் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொடுத்த அதே ஸ்டாஃப் ஐடி அண்ட் அதே பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு லாகின் பாஸ்வேர்ட் மறந்துட்டு அப்படின்னா நீங்கள் ஃபர்கட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நீங்கள் வந்து நியூ பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் எஸ்பிஓ போர்ட்டலில் உங்களுடைய ஐடியை வந்து ஓப்பன் பண்ணலாம். கரெக்டான ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ எந்த ஐடிக்கு நீங்கள் டாஸ்க் பண்ண போகிறீங்களோ அந்த ஐடியை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் எஸ்பிஓ க்ளவுட் அசஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை டச் பண்ணுங்கள். ஸோ இதில் தான் ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி இந்த ஐடிக்கு எஸ்பிஓவில் கொடுத்த அதே ப்ரொஃபைல் ஐடி அண்ட் அதே பாஸ்வேர்ட் தான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேறு பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை பண்ணிக்கோங்க. இல்லை அதே தான் கொடுத்துருக்கீங்கனாலும் ஓகே, ப்ராப்ளம் இல்லை. எப்போவுமே சரி, நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு பாஸ்வேர்டு வந்து சேவ் பண்ணுற ஆப்ஷன் கேட்குது அப்படின்னா மேக்ஸிமம் சேவ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சப்போஸ் எஸ்பிஓக்கு கொடுத்த அதே பாஸ்வேர்டு இங்கே கொடுத்துருக்கீங்கன்னா சேவ் பண்ணிக்கோங்க, இஷ்யூஸ் இல்லை. ஸோ எப்படி க்ளவுட் ஸ்டோரேஜ் நான் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை, எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிற மெம்பர்ஸ் வந்து என்னுடைய சேனலில் அது ஓப்பன் பண்ண வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து மைக்ரோ டாஸ்க் ஓல்டு மெம்பர்ஸ்க்கு எப்படி க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்டாஃப் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து இல்லை லாகின் பண்ணிக்கலாம். சப்மிட் பண்ணால் லாகின் ஆயிரும். ஓகே, நான் ஆல்ரெடி லாகின் பண்ண அதே ப்ரொஃபைல் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். சப்மிட் ஆனதும் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம கோ டு டேஷ்போர்ட், ஸோ இந்த பேஜில் தான் நம்ம பண்ணணும். சேவ் ஆப்ஷன் மேலே கேட்குது. மேக்ஸிமம் சேவ் பண்ணாமல் இருக்குது நல்லது. நீங்கள் எஸ்பிஓ கொடுத்த அதே ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு தான் நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கீங்கன்னா சேவ் பண்ணுங்கள், தப்பு இல்லை. இல்லைன்னா சேவ் பண்ணாதீங்க. ஓகே, ஏன்னா வந்து இது சேவ் ஆயிரும். நீங்கள் எஸ்பிஓ ஐடியை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால தான், வேறு எந்த பர்பஸ்க்காகவும் இல்லை. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ்னு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை டச் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் பப்ளிக் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ரைவேட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ப்ரைவேட் வந்து உங்களுடைய ஓன் பர்பஸ்க்கு மேக்ஸிமம் இது யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. பப்ளிக் தான் நம்மளுடைய ஒர்க் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஸோ அதை டச் பண்ணுங்கள். ஸோ இதில் கேட்டிருக்கு பார்த்தீங்களா, அப்லோட் ஃபைல்ஸ் அப்படின்னு. ஸோ இதில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பைமோட் ஸ்மார்ட் ஆப்குள்ளே போகணும். ஸ்மார்ட் ஆப்பில் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனாக பார்க்கணும். ஸோ எப்போ டாஸ்க் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை கண்டிப்பாக பார்க்கணும். ட்ரைனிங் டாஸ்கில் போயிட்டு டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போங்க. ஸோ அதில் போயிட்டு இதில் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸோ மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து 16 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. 16 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு ப்ளே ஆகுது. இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு யூடியூப்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் போயிட்டு ஃபஸ்ட் அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். இல்லை என்னுடைய வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எதுனாலும் கரெக்டாக பண்ணுங்கள். இதுலேயே கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டெப் 1, ஸ்டெப் 2ன்னு. பை மோட் ஸ்மார்ட் ஆப்பில் ஃபஸ்ட்டு போகணும். ஸோ அங்கே போயிட்டு நம்ம ஒரு கேட்டகரியை செலக்ட் பண்ணணும், அதோடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸோ அப்புறம் அங்கேருந்து டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணணும். ஸோ இங்கே கொண்டு வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ இதுதான் 1 by 1 ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜில் தான் கொண்டு போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம பைமோட் ஸ்மார்ட் ஆப் தான் ஃபஸ்ட்டு போகணும். பைமோட் ஸ்மார்ட் ஆப்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பைமோட் ஸ்மார்ட் ஆப் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் அப்ளைன்ட்டேருந்து லிங்கு கேட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டாஸ்க்கை பண்ணுங்கள். ஓகே, நான் இப்போ வந்து டிஸ்க் வாஷ்
வாஷ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். சம்டைம்ஸ் இது கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எரர் வந்துச்சு அப்படின்னா அகெயின் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து நிறைய பேர் ஒன் டைம் ஒரே டைமில் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய எரர் தான். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் டைட்டில், ஓகேவா? இதுதான் டைட்டில். இது வந்து நம்மளுடைய ப்ராடக்ட் இது. ஸோ அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதுதான் டிஸ்கிரிப்ஷன். ஸோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, டைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து 5 வேர்ட்ஸ் குறைஞ்சது இருக்கணும். ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி எடுக்க வேண்டாம். சில இதில் டைட்டில் வந்து 10 வேர்ட்ஸ் 15 வேர்ட்ஸ் அந்த மாதிரி கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்லை. ஒரு 4 வேர்ட்ஸ் 5 வேர்ட்ஸ் 6 வேர்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி, ஓகே, மினிமமாக ஒரு 5 இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு வேர்ட் கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இதில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளுக்கு வந்து 10 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும்னு சார் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ரொம்பவே முக்கியம். ஸோ எப்படின்னா, நம்ம டைட்டில் அண்ட் இந்த பிக்சர், ஸோ இதெல்லாம் ரெண்டும் தெரிகிற மாதிரி தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஒரு சில இடத்துல டைட்டில் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த பிக்சர் வந்து பாதி கட் ஆகி வரும். ஸோ அந்த மாதிரி இதை நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த டைட்டிலை வந்து அப்படியே நான் காப்பி பண்ணுறேன், ஓகேவா? டைட்டிலை அப்படியே நான் காப்பி பண்ணியாச்சு. ஸோ காப்பி. இதில் நம்ம வந்து க்ளவுட் ஸ்டோரேஜில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதில் அப்லோட் ஃபைல் கொடுக்கணும், சரியா? அங்கே டைட்டிலில் காப்பி பண்ணால் அதை அப்படியே நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம், எந்த மிஸ்டேக்ஸும் இல்லாமல். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எல்லாம் வேணும்னு வேண்டாம், மினிமம் 10 இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதில் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, நான் இவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்கேன், காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். சூஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லும்போது மைக்ரோ டாஸ்க் அந்த ஒர்க்குக்காக தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம ஃபைலை சூஸ் பண்ணணும். நம்ம கேலரியில் இருக்கும், நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் அது நம்ம கேலரியில் இருக்கும், அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு வரணும். சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சப்மிட் கொடுக்க போகிறேன். பார்த்தீங்களா, ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிட்டு. ஸோ என்னுடைய டைட்டில் இருக்குது, என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ இதுதான். இது வந்து நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து அடிக்கடி மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ வீக்லி ஒன்ஸ் அல்லது 2 வீக்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி அவங்க வந்து இது வந்து டெலீட் பண்ணிடுவாங்க மானிட்டர் பண்ணதுக்கப்புறம். ஓகே, பப்ளிக் ஃபைல் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். ப்ரைவேட் வந்து அவங்க அசசபிள் கிடையாது. நம்ம ஓன் ஃபைல்ஸ் எல்லாமே சேவ் பண்ணிக்கலாம். பட் அது யூஸ் பண்ணாமல் இருக்குது நல்லது, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து இந்த சிம்பிள் இருக்குல்ல, இந்த கிளிப் போர்ட் மாதிரி. ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆயிரும், இதை கொடுத்தா டெலீட் ஆயிரும். ஸோ அதனால் தப்பு பண்ணிட்டீங்கன்னா டெலீட் பண்ணிவிட்டு அகெயின் பண்ணுங்கள், இல்லைன்னா இதை கொடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்தா உங்களுக்கு காப்பி ஆகிட்டு. இனி நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் போயிட்டு சப்மிட் பண்ண வேண்டியதுதான். எஸ்பிஓ போர்ட்டலில் போயிட்டு டுடே டாஸ்க்னு பேஜில் போயிட்டு கோ டு டாஸ்க் ஆல்ரெடி நம்ம பண்ணதான், டைமிங் ஓடும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். டைமிங் முடிஞ்சது. ஸோ கோ டு டாஸ்க் பேஜ் கொடுக்கலாம். ஸோ அதில் நம்ம நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி ஷோ ஆகும். கீழே வந்து சர்வீஸ் ப்ராடக்ட் டைட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ அங்கே நம்ம காப்பி பண்ணோம்ல, ஸோ அதே டைட்டில் தான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். அகெயின் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி. ஓகே, என்டர் இமேஜ் யூஆர்எல் கேட்டிருக்காங்க. நம்ம இங்கே காப்பி பண்ணோம்ல க்ளவுடில். ஸோ அது ஜஸ்ட் அகெயின் நான் கிளிக் பண்ணுறேன். காப்பி ஆயிடுச்சு. பேஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆர் யூ லைக் திஸ் ப்ராடக்ட்? எஸ்னா எஸ் கொடுக்கலாம், நோனா நோ கொடுக்கலாம். அது உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் தான். ஆர் யூ ஆல்ரெடி யூஸ் திஸ் ப்ராடக்ட்? எஸ். கிவ் யுவர் ரேட்டிங் ஆன் திஸ். இந்த ப்ராடக்ட்டுக்கு உங்களுடைய ரேட்டிங் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து 3 கொடுக்குறேன். நீங்கள் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலைன்னா ரேட்டிங் கம்மியாக கூட கொடுக்கலாம். ஏன்னா நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா 5 கூட கொடுக்கலாம். அது உங்களோட ஓன் தான். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு பை திஸ் ப்ராடக்ட்? எஸ். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் டு ஷாப் ஃப்ரம் பை மோட்? எஸ். இதுவும்
உங்களுடைய ஓன் ஒப்பீனியன் தான். ஸோ இதில் கொடுக்குற எல்லாமே உங்களுடைய ஓன். ஓகேவா? அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாகவும் பை மோட் ரிலேட்டடாகவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது கிவ் அ ரேட்டிங் ஆன் பை மோட் அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ பை மோட் அப்ளிகேஷனுக்கு நான் வந்து ஒரு 4 ரேட்டிங்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ எல்லாமே கொடுத்துட்டேன்னா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் எல்லாமே கொடுத்துட்டேன். செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்ததும் டாக் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ஆகிடுச்சு. அடுத்தது 110 ஷோ ஆகுது. ஸோ நம்ம இப்போ போயிட்டு பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணலாம். இன்றைக்குள்ள டேட்டு, ஓகேவா, அமௌண்ட் ஆட் ஆகிருக்கு. 500 rupees வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு. அதே மாதிரி டாஸ்க் ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணலாம். ஸோ இன்றைக்குள்ள டேட் வச்சு நம்மளுக்கு வந்து 500 rupees வந்து ஆட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ப்ராப்பராக ஆட் ஆகுது. ஸோ இப்படி தான் மைக்ரோ டாஸ்க் மெம்பர்ஸ் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணி அந்த நியூ மைக்ரோ டாஸ்க்கை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.